கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுமா இல்லை பண்ணோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஆனா இருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கே நமக்கு ஆன்சர் தெரியாத போது நிறைய பேர் தான் அங்க ராங் பண்றாங்க. ஸோ நான் பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க வராங்கல்ல, வரும்போது அந்த பிஸ்னஸ்க்கு எவிடென்ட்டாக நமக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து என்ன பண்ணிடுறாங்க, எதுலையாவது ஒன்று அப்ளை பண்ணி என் கையில் ஒரு பேப்பர் வேணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி குழந்தை பிறந்தவொடனே ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டு, அதுதானே இந்தியாவில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அதே மாதிரி சொந்தமாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வராங்க. வரும்போது என்ன பண்ணிடுறாங்க, அது எடுக்கும்போது நம்ம இப்போ ஒரு ஜிஎஸ்டி எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும், எம்எஸ்எம்இ எடுத்தா அதுக்கு ஒன்று இருக்கும், பிஎஃப்எஸ்சிக்கு ஒன்று இருக்கும். அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறதே புரியாம தெரியாம நம்பர் எடுத்துடுறாங்க. எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாம என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய அபராதங்கள், ஃபைனு, அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே போகுது.